ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து அட்வான்டேஜஸ் இதில் வந்து மிடில் ஆஃப் த இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அதனுடைய ரிலேட்டடான டாபிக்ஸை வந்து நான் இந்த சின்ன வீடியோவாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அதோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து அட்வான்டேஜஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெக்கிட் அண்ட் காலம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸான இந்த டெட்டால் ஆகட்டும் சரி, ஹார்பிக், அதே போல் ஏர்விக், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் மாதிரி தான். ஓகேவா? அது ஒரு அட்வான்டேஜஸாக வந்து நமக்கு அமையுது. ஒரு சின்ன ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கண்ட்ரியில் இருக்கும் பொழுது மேலும் மேலும் வந்து அவங்களுக்கு மற்ற பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அளிப்பதாக வந்து இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து அமையுது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, த லோக்கல் மேனுஃபேக்சரர் ஆல்சோ கெட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன்வால்வ்டு வித் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் அவைல் incentives if any available to the export firms. In the case the international firm desires goods so produced or delivered to its home country or to some other foreign countries. ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஒன்று ஹோம் கண்ட்ரிக்கே அது விற்கலாம், இல்லைனா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் வந்து அது விற்கக்கூடிய வந்து ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் ஃபார்ம்ஸு, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுற அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு இன்சென்டிவ்ஸ், சலுகைகள் வந்து கிடைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் வந்து கிடைக்குது. இது ஒரு அட்வான்டேஜஸாக வந்து லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட்டு. அடுத்து வந்து லிமிட்டேஷன்ஸ். த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் டு இன்டர்நேஷ்னல் firm and local producer in foreign countries are as follows. So local firms might not adhere to production design and quality standards, thus causing serious product quality problems to the international firm. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது லோக்கல் ஃபார்ம்ஸ் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ், அந்த ஃபேர்ம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த டிசைனில் தான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த குவாலிட்டியில் தான் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான பாலிசியுமே அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் வருது, ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணுன்றாங்களோ, எந்த குவாலிட்டியில் வேணுன்றாங்களோ, எந்த மாதிரியான அளவில் வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வேணும்னு கேட்குறாங்களோ அப்படி தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதற்கேற்ப தான் இவங்க லோக்கல் மேனுஃபேக்சர் வந்து ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய டிசைன், பர்டிகுலர் குவாலிட்டி அப்படின்னு இவங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு பாலிசியும் இல்லாமல் அந்த பாலிசிஸில் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி இவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அந்த மற்ற கண்ட்ரிங்க என்ன தேவை கேட்குறாங்களோ அதற்கேற்ப தான் இவங்க ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கல் மேனுஃபேக்சரர் in the foreign country loses his control over the manufacturing process because goods are produced strictly as per the terms and specifications of the contract. இப்போ லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தேவைக்கேற்ப தான் வந்து அவங்க ப்ராடக்டை இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு முறை இருக்கும். அப்படின்னு இல்லாமல் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு விதமான தேவைகள் அவங்களுக்கு இருக்கும்.
ப்ராடக்ட்டினுடைய தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து நம்ம மாற்றி அமைச்சு நம்ம அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி மாற்றி அமைக்கும் பொழுது லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றதே வந்து சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்படும். இப்போ நார்மலாக ஒரு கார் கம்பெனியில் ஒரு பிரேக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் இது, அடுத்த ஸ்டெப் இது அப்படின்னு ரெகுலராக அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை காம்பனண்ட்டை செஞ்சு கொடுங்கன்னும் போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அப்போது ரெகுலராக அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸால் அந்த கண்ட்ரோல் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த குவாலிட்டியோட இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அப்படி தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணக்கூடிய சூழல் வந்து இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இல்லாத நிலைமை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, the local firm producing under contract manufacturing is not free to sell the contracted output as per its will. அதாவது அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ண முடியாது. இப்போ லோக்கல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து அவங்க விற்கிறதுக்கான எந்த ஒரு உரிமையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது. மேனுஃபேக்சர் பண்ண அந்த ப்ராடக்ட்டை அவங்களா விற்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இட் ஹேஸ் டு செல் த குட்ஸ் டு த இன்டர்நேஷ்னல் கம்பெனி அட் ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் கம்பெனி என்ன ப்ரைஸுக்கு அந்த ப்ராடக்ட் அவங்க கேட்குறாங்களோ அந்த ப்ரைஸுக்கு தான் அவங்க வந்து அவங்களுக்கு விற்கணும். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் லோயர் ப்ராஃபிட்ஸ் ஃபார் த லோக்கல் ஃபர்ம் இஃப் த ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஃபார் சச் குட்ஸ் ஹேப்பன் டு பி ஹையர் தேன் த ப்ரைஸஸ் அக்ரீட் அப்பான் அண்டர் த கான்ட்ராக்ட். இப்போ கான்ட்ராக்டில் வந்து இப்போ ஒரு காம்பனண்ட்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குறது வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரியை வந்து காம்பனண்ட்டை செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த காம்பனண்ட்டினுடைய ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees கொடுத்து அவங்க வந்து அந்த காம்பனண்ட்டினுடைய விலை வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரியில் அந்த காம்பனண்ட்டையே அவங்க விற்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போது இந்த லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அது வந்து அதிகப்படியான லாபத்தை கொடுக்காது, நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து செஞ்சு வாங்கக்கூடிய ஃபாரின் கம்பெனிஸ்க்கு லாபத்தை அதிகமாக கொடுக்குது. லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே போல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.